திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, கனிமொழி முக்கிய நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு இறுதியான நிலையில் தொகுதி பங்கீடு நிலவரம் குறித்து தற்பொழுது முக்கிய நிர்வாகிகளுடன் தமிழக முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா. தொகுதி பங்கீடு தொடர்பாக தற்பொழுது நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் முதலமைச்சர் ஈடுபட்டிருக்கிறார். இதனுடைய இறுதிக்கட்ட தொகுதி பங்கீடு குறித்து எப்பொழுது அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக தொடர்ச்சியாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். இதற்காக டி.ஆர். பாலு தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டு ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 4 கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு என்பது கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய விசிக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாகவே இழுபறியில் நீட்டித்து வருகிறது. காங்கிரசும் விசிகவும் முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தி முடித்திருக்கக்கூடிய நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்னும் வராமல் இருக்கிறார்கள். அதே போல மதிமுகவை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே 3 கட்ட பேச்சுவார்த்தை என்பது நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அவர்களும் வராமல் இருக்கிறார்கள். முதலமைச்சரை நேரில் சந்தித்து இது குறித்தான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட பிறகாக கையெழுத்திடும் பொழுது மட்டும்தான் அண்ணா அறிவாலயத்திற்கு வருவார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. விசிக சார்பில் கடந்த முறை 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த முறை 3 தொகுதியாக வழங்க வேண்டும், அதிலும் குறிப்பாக 2 தனி தொகுதிகள், 1 பொது தொகுதி என 3 தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை விசிக சார்பில் வைத்திருந்தார்கள். அதே போல மதிமுக சார்பில் 1 மக்களவை 1 மாநிலங்களவை என 2 தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி சார்பாக கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதிகள், அதாவது புதுவை உட்பட 10 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த முறையும் அதே 10 தொகுதிகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் காங்கிரஸ் சார்பாக வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தொடர்ச்சியாகவே இது இழுபறியாகவே இருக்கக்கூடிய நிலையில் விசிக சார்பில் நேற்று முதலமைச்சரை நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட பிறகாக கூட்டணி தொடர்பாக தொகுதி பங்கீடு தொடர்பாக முழுமையாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். இதில் துணை பொதுச் செயலாளர்களும் அதே போல திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையிலும் உள்ளிட்டோர் அனைவருமே இங்கு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகாக விசிக அல்லது மதிமுக யாரேனும் கூட்டணி கட்சிகளை அழைத்து நேரில் பேச வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பான முழு விவரங்கள் தெரிய வரும். தற்போது வரையிலும் விசிக, மதிமுக அதே போல காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு இடையே இழுபறி என்பது நீட்டித்து வருகிறது. மேலும் மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையிலும் நேரடியாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இன்னும் வராமல் மறைமுகமான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அவர்களும் எப்போது நேரில் வந்து இந்த கூட்டணி தொடர்பாக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என்பது தொடர்பான முழு விவரங்களும் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகாக தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.